அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார். இந்த வேத பகுதியிலே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் 5 பேருக்கு எங்கள் பிதாக்களின் நடுவிலே எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று மோசேயினிடத்திலே போய் சொல்லுவார்கள். மோசே அந்த காரியத்தை அவர் தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு போவார். மோசே இதற்கு அவரே ஒரு நல்ல பதிலை கொடுத்திருக்க முடியும், சொல்யூஷனை சொல்லியிருக்க முடியும். ஆனால் சில விஷயங்களிலே சில முடிவுகளை எடுப்பதற்கு தேவ மனுஷனாகிய மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போகிறார். அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எடுக்க போகிற சில முடிவுகளுக்காக, சில காரியங்களுக்காக, சில திட்டங்களுக்காக நாம் அநேகரிடத்திலே ஆலோசனை கேட்போம். அநேகரிடத்திலே அதற்குரிய தகுதியான மக்களிடத்திலோ அல்லது பலரிடத்திலோ நாம் ஆலோசனை கேட்போம். அவர்கள் பல ஆலோசனைகளை கொடுப்பார்கள். ஆனால் அந்த ஆலோசனைகளின்படி நடந்தாலும் சில பாதிப்புகளை சந்திக்கும் போது ரொம்ப மனது வேதனைப்படும், கஷ்டப்படும். அது நிமித்தமாய் நிறைய செலவினங்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் நாம் எந்த ஒரு காரியத்தையும், சில முடிவுகளை எடுப்பதற்கு நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஜெபித்து கர்த்தரிடத்திலே கொண்டு போவோமானால் ஆண்டவர் சொல்வார், இதை நீ செய் அல்லது இதை செய்யாதே. ஆண்டவர் சங்கீதம் 32:8 அவர் நமக்கு அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரா சகோதரி, இந்த நாட்களிலே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிடலாம். அது பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம். பல காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். அது நிமித்தமாய் நீங்கள் பலரிடத்திலே ஆலோசனை கேட்டு நீங்கள் ஆலோசனையின்படி முயற்சித்து கொண்டிருக்கலாம். நான் இந்த காலை நேரத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய காரியங்களையும் கர்த்தரிடத்திலே கொண்டு போங்கள். அதன் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறபடியால் அந்த எதிர்காலத்துக்கு நமக்கு என்ன நடக்கும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து அருமையாய் நடத்துவார். அருமையாய் நம்முடைய பாதையிலே எந்த செலவினங்களும் இல்லாதபடிக்கு, போராட்டங்களும் இல்லாதபடிக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். மோசே ஒரு மிகப்பெரிய தெய்வ மனுஷன். கர்த்தர் முகமுகமாய் பேசினார். அப்படிப்பட்ட மனுஷன் தானே அந்த பதிலை சொல்லாமல் கர்த்தரிடத்திலே செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய காரியங்களை அவர் கொண்டு போகிறார். கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். அதே போல இந்த நாளிலே நீங்களும் ஜெபித்து பாருங்கள். நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு போங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்களுடைய ஆலோசனைகளை ஆண்டவரே நம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வரும்போது தேவன் பலத்த அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.